திருக்குறள் 871 பகை திறந்தெறிதல். குறள் 871. பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகை ஏயும் வேண்டற்பாற்று அன்று. விளக்கம். பகை என்று சொல்லப்படும் நற்பண்பு இல்லாத தீய குணத்தை ஒருவன் விளையாட்டிற்குக் கூட நகை ஏயும் தன் மனதால் விரும்பக்கூடாது. ஏனெனில் அது ஒரு சிறிய பொறி போலத் தொடங்கி முழு வாழ்வையும் அழித்துவிடும். மகாபாரதம். வைரம் ந குறியாத் கேனாபி ஹாஸ்யார்த்தமபி பாண்டவ அஜாத சத்ருஹு லோகே அஸ்மின் சுகம் ஜீவேத் சதா நரக. விளக்கம். பாண்டவனே, விளையாட்டிற்காகக் கூட ஹாஸ்யார்த்தமபி ஒருவன் யாரிடமும் பகைமை கொள்ளக்கூடாது. இவ்வுலகில் யாருக்கும் பகைவன் இல்லாதவனாக அஜாத சத்ரு என இருப்பவனே எப்போதும் சுகமாக வாழ்கிறான். பகை என்பது ஒரு விஷச் செடி போன்றது, அதை வளரவிடக் கூடாது. மனுஸ்மிருதி. பரிவாதம் ந குர்வீத ந வைரமபி கேனசித் ந ஹாஸ்யார்த்தமபி ப்ரூயாத் அப்ரியம் நிருபகாரிணாம். விளக்கம். ஒருவன் யாரிடமும் வீண் பகை கொள்ளக்கூடாது. விளையாட்டிற்காகக் கூட ந ஹாஸ்யார்த்தமபி மற்றவர்களுக்கு தீங்கு தரும் சொற்களை சொல்லவோ பகையை வளர்க்கவோ கூடாது. தேவையற்ற பகை ஒருவனது புண்ணியத்தை அழித்து பாவத்தை சேர்க்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 871 உள்ள பண்பிலது மற்றும் நகை ஏயும் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அஹிம்சை மற்றும் சித்த சுத்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சித்த சுத்தி. மனமே செயலின் விதை என்கிறது. விளையாட்டாக ஒருவன் பகைமை பாராட்டத் தொடங்கினால் அது மெதுவாக அவனது ஆழ் மனதில் பதிந்து காலப்போக்கில் கடும் பகையாக மாறிவிடும். எனவே மனதால் கூட பகையை விரும்பாதே என்பது சித்த சுத்தியின் அடிப்படை. அஹிம்சை. காயம் செய்வது மட்டுமல்ல, மனதாலோ சொல்லாலோ ஒருவரை எதிரியாக கருதுவதும் ஹிம்சைதான். அஹிம்சையை பரம தர்மமாக கொண்ட சனாதன மரபில் பகை என்பது ஒரு பண்பிலது என தள்ளப்படுகிறது. கர்ம வினை. நாம் விளையாட்டாக தொடங்கும் பகை மற்றவர் மனதை நோகடித்தால் அது நமக்கு பாவ வினையாக சேரும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மனப்பான்மைக்கு இது முற்றிலும் எதிரானது. குறள் 872. வில்லேருழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேருழவர் பகை. விளக்கம். வில்லை ஏறாகக் கொண்டு போர் செய்யும் வீரர்களுடன் வில்லேருழவர் ஒருவன் பகை கொண்டாலும் கொள்ளலாம். ஆனால் சொல்லை ஏறாகக் கொண்டு அறம் சொல்லும் அறிஞர்களுடன் மட்டும் ஒருபோதும் பகை கொள்ளக்கூடாது. மகாபாரதம். ந சஸ்திரம் ஹந்தி புருஷம் யதா வாக்மானசம் ததா சஸ்திரம் ஷரீரம் ஹந்திவை வாக்தோஷம் குலநாசகம். விளக்கம். ஒரு ஆயுதம் ஒரு மனிதனை கொல்லலாம், ஆனால் ஒருவனது கடும் சொல் அல்லது ஒரு அறிஞனின் சாபம் ஒருவனது மனதையும் அவனது மொத்த வம்சத்தையுமே அழித்துவிடும். குலநாசகம். ஆயுதத்தால் வரும் காயம் ஆறிவிடும், ஆனால் அறிஞர்களின் வாக்கால் வரும் விளைவு மாறாது. எனவே வித்வான்களிடம் பகை கொள்ளாதே. மனுஸ்மிருதி. ந வாக்ருணேன வித்வாம்சம் உபதாபேத் கதாச்சன வாணி ஹந்தி நிருபம் சீக்கிரம் யதா வஜ்ரம் ததாஹி சா. விளக்கம். ஒரு அரசன் ஒருபோதும் அறிஞர்களை தனது சொற்களால் காயப்படுத்தவோ பகைத்துக் கொள்ளவோ கூடாது. ஒரு அறிஞனின் வாக்கு என்பது இந்திரனின் வஜ்ராயுதம் வஜ்ரம் போன்றது. அது ஒரு அரசனையும் அவனது நாட்டையும் மிக விரைவாக அழித்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 872 உள்ள சொல்லேருழவர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிராமண பலம், அதாவது அறிவு பலம் மற்றும் வாக்தவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. க்ஷத்ரபலம் வெர்சஸ் பிரம்மபலம். சனாதன தர்மத்தில் தோள் வலிமையை விட அறிவு வலிமையே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. வில் ஏந்திய வீரனை ஒரு கவசத்தால் தடுத்துவிடலாம், ஆனால் அறிஞனின் சொல்லால் ஏற்படும் கருத்து புரட்சியையோ அல்லது விளைவையோ யாராலும் தடுக்க முடியாது. சொல்லேருழவர் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்.
ஒரு விவசாயி நிலத்தை உழுது பயிர் செய்வது போல அறிஞர்கள் சொற்களால் மக்களின் மனதை உழுது நீதியை விதைக்கிறார்கள். அவர்களை பகைத்து கொண்டால் ஒரு அரசன் மக்களின் ஆதரவை முழுமையாக இழப்பான். வாக் சித்தி, பவர் ஆஃப் ஸ்பீச். உண்மையை மட்டுமே பேசுபவர்களுக்கும் கல்வியில் சிறந்தவர்களுக்கும் வாக் சித்தி உண்டாகும். அவர்கள் பகைத்து கொண்டால் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளே சாபமாக மாறி ஒருவனை வீழ்த்தும் என்பது சாஸ்திர நம்பிக்கை. குறள் 873. ஏ முற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். விளக்கம். துணையாக ஒருவரும் இல்லாமல் தனித்து நின்று கொண்டு தமியனாய் பலருடைய பகையை தேடிக் கொள்பவன், பல்லார் பகை கொள்பவன், சித்த சுவாதீனமில்லாத பித்தர்களை ஏ முற்றவர் விடவும் அறிவில்லாதவனாவான். மகாபாரதம். ஏகஹ பகூனாம் ஷத்ரூனாம் மத்தியே திஷ்டதி யோ நரஹ ச உன்மத்தாதபி க்னேயஹ கஷ்டம் பிராப்னோதி சர்வதா. விளக்கம். எந்த ஒரு மனிதன் பல பகைவர்களுக்கு நடுவில் துணையின்றி தனியாக நிற்கிறானோ அவன் ஒரு பைத்தியக்காரனை விடவும் கீழானவன் என்று அறியப்பட வேண்டும். அவன் எல்லா இடங்களிலும் கஷ்டங்களையே அடைவான். அறிவுள்ளவன் தன் பலத்தை அறிந்து துணை தேடிக்கொண்டே போரிடுவான். மனுஸ்மிருதி. நா ஏகஹ சத்ருபிஹி சார்தம் யுத்தம் குர்வீத விக்னவான் சகாயஹீனஹ புருஷஹ வியசனேஷு நிமஜ்ஜதி. விளக்கம். அறிவுள்ள ஒருவன் விக்னவான் எப்போதும் பகைவர்களுக்கு எதிராக தனித்து நின்று போர் புரியக்கூடாது. துணையற்ற மனிதன் துன்பக்கடலில் மூழ்குவான். ஒருவன் தன் தரப்பில் பலரை சேர்த்து கொண்டு எதிரிகளை பிரிப்பதே சிறந்த நீதி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 873 உள்ள தமியனாய் மற்றும் ஏ முற்றவர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சங்கபலம் மற்றும் புத்தி விபர்யம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சங்கபலம். கலௌ சங்கே சக்திஹி. கலியுகத்தில் கூட்டாக சேர்வதே பலம் என்பது சனாதன வாக்கு. அறநெறியில் நின்று பலரை துணையாக கொள்ளாமல் அகந்தையால் தனித்து நின்று பலரை பகைப்பவன் தற்கொலைக்கு சமமான காரியத்தை செய்கிறான். உன்மட்டம். சித்த பிரம்மை பிடித்தவன் எப்படித்தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நெருப்பை கையில் பிடிப்பானோ அதுபோலவே துணையில்லாமல் பலரை பகைப்பவனும் தன் அழிவை தானே தேடிக்கொள்கிறான். இவனது இந்த செயல் புத்தி விபர்யம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. ராஜதந்திரம். பகைவர்களை பிரிப்பதும் பேதம், நண்பர்களை சேர்ப்பதும் தானம் நல்லது சாமம். இது ஒரு தலைவனுக்கு அழகு. இதற்கு நேர்மாறாக தன் பக்கம் ஆளில்லாமல் எதிரி பக்கம் ஆட்களை சேர்த்துக் கொள்பவன் தலைமை பண்பு அற்றவன். குறள் 874. பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு. விளக்கம். தன்னை பகைப்பவர்களையும் அன்பால் அல்லது தந்திரத்தால் நட்பாக மாற்றிக்கொண்டு நடக்கும் நற்பண்பு உடையவனுடைய பெருமைக்குள்ளேயே இந்த உலகம் அடங்கியிருக்கிறது. அதாவது உலகமே அவனை போற்றி பின்பற்றும். மகாபாரதம். சத்ருமபி மித்ரதாம் யாதி யஷீலேன நராதிப தஸ்ய வசே ஜகத் சர்வம் ச சர்வத்ர ஜயீ பவேத். விளக்கம். மன்னா, எவன் ஒருவன் தன் நற்குணங்களால் பகைவனையும் நண்பனாக மாற்றுகிறானோ அவனது வசத்தில் இந்த உலகமே இருக்கும். அவன் எல்லா இடங்களிலும் வெற்றி காண்பான். வீரத்தால் வெல்வதை விட குணத்தால் பகைவனை நட்பாக்குவதே உன்னதமானது. மனுஸ்மிருதி. சாந்த்வேன சத்ரூன் வஷியேத் மித்ரபாவம் பிரதர்ஷயன் தஸ்ய ராஜ்யம் ஸ்திரம் பவதி லோகோ அனுவர்த்ததே ஹி சஹ. விளக்கம். ஒரு அரசன் சமாதான முறையாலும் அதாவது சாந்துவேன நட்புறவை வளர்ப்பதாலும் பகைவர்களை தன் வசப்படுத்த வேண்டும். அத்தகைய அரசனது அரசாட்சி நிலைத்து நிற்கும். உலக மக்கள் அவனது வழிமுறைகளையே பின்பற்றி நடப்பார்கள். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 874 உள்ள பகை நட்பாக் கொள்ளுதல் மற்றும் தகைமை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சாம உபாயம் மற்றும் சர்வபூத ஹிதம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சாம உபாயம். பீஸ்ஃபுல் நெகோசியேஷன். சனாதன அரசியல் தர்மத்தின் 4 உபாயங்களில் முதன்மையானது சாமம். ஒருவனை அழிப்பதை விட அவனை திருத்தி நண்பனாக்கிக் கொள்வது அதிக பலம் தரும். இதுவே பண்புடைமை.
தகைமை, மேக்னானிமிட்டி. எதிரியை மன்னிப்பதும் அவனை அரவணைப்பதும் ஒரு பெரிய மனதுடையவனால் மட்டுமே முடியும். இத்தகைய பெருந்தன்மை கொண்டவனைத்தான் உலகம் தலைவனாக ஏற்கும். வசுதைவ குடும்பகம். The world is one family. யாரும் எனக்கு பகைவரில்லை என்ற உயரிய ஆன்மீக நிலையில் இருப்பவனுக்கு உலகம் முழுவதும் நண்பர்களாகத் தெரிவார்கள். அவன் அன்பினால் உலகத்தையே கட்டிப் போடுவான். குறள் 875. தன் துணையின்றால் பகை இரண்டால் தானொருவன் இன்துணையா கொள்கவற்றின் ஒன்று. தமக்கு உதவியாக வேறு துணை யாரும் இல்லை, ஆனால் பகைவர்களோ 2 பேராக இருக்கிறார்கள் என்ற இக்கட்டான நிலையில் ஒருவன் இருந்தால் அவன் அந்த 2 பகைவர்களில் ஒருவனை தனக்கு இனிய துணையாக, நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பகைவனை நண்பனாக்கி மற்றொரு பகைவனை வீழ்த்த வேண்டும். மகாபாரதம். द्वौ शत्रु अभिगतौ यस्य सहायो न अस्ति कश्चन तयोर एकं वसे कुर्यात् பேதமுத்பாத்ய யத்னதः. விளக்கம். ஒருவனுக்கு துணையாக ஒருவரும் இல்லாதபோது 2 பகைவர்கள் द्वौ शत्रु ஒன்றாக எதிர்த்து வந்தால் அவன் பெரும் முயற்சியால் அந்த இருவருக்குள் பிளவை, பேதத்தை உண்டாக்கி அவர்களில் ஒருவனை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரித்து ஆளுவதே வெற்றிக்கு வழி. மனுஸ்மிருதி. த்விவிதௌ சத்ரு சம்பன்னௌ ஏகாகி ச நராதிபக சந்திம் குர்வீத தேன ஏகம் ரக்ஷேதாத்மானம் ஆத்மனா. விளக்கம். 2 பலமான பகைவர்கள் சூழ்ந்திருக்க அரசன் ஒருவன் மட்டும் தனியாக நின்றால் அவன் அந்த இருவரில் ஒருவனுடன் உடன்படிக்கை, சந்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு பகைவனை பயன்படுத்தி மற்றொரு பகைவனிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 875 உள்ள ஒன்று இன்துணையா கொள்க என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பேத உபாயம் மற்றும் ஷட்குணங்கள் ஆகிய 6 வகை அரசியல் தந்திரங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. பேத உபாயம், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிவிஷன். சனாதன நீதியில் எதிரிகள் ஒன்றாக சேர்வது நமக்கு ஆபத்து. அதனால் அவர்களுக்குள் பகையை உண்டாக்கி ஒருவனை நம் பக்கம் இழுப்பது பேத உபாயத்தின் ஒரு பகுதி. முள்ளை முள்ளால் எடுப்பது போல ஒரு பகைவனை வைத்தே மற்றொரு பகைவனை எதிர்கொள்ள வேண்டும். சந்தி, ட்ரீட்டி அலையன்ஸ். ராஜநீதியில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு பகைவனுடன் கூட கைகோர்க்கலாம் என்று சனாதன தர்மம் சொல்கிறது. இதையே வள்ளுவர் இன்துணையா கொள்க என்கிறார். ஆபத் தர்மம். இது தர்மத்திற்கு புறம்பான செயல் அல்ல, மாறாக தன்னை தற்காத்துக் கொள்ள செய்யும் ஆபத் தர்மம். தர்மத்தை காக்க ஒரு அதர்மவாதினை மற்றொரு அதர்மவாதியை கொண்டு அடக்குவது தவறல்ல. குறள் 876. தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகாஆன் விடல். விளக்கம். தனக்கு ஒரு கேடு வரும் காலத்தில் தன் பகைவன் தன்மேல் அன்பு கொண்டவனாகத் தெரிந்தாலும், தேரினும் அல்லது அன்பு இல்லாதவனாகத் தெரிந்தாலும், தேராவிடினும் அவனிடம் முழுமையாக தன் இரகசியங்களை சொல்லி நம்பாமலும், தேரான் அதே சமயம் அவனை பகைத்துக் கொண்டு பிரிந்து விடாமலும் பகாஆன் அப்படியே விட்டுவிட வேண்டும். மகாபாரதம். ந விஸ்வசேத் அவிஸ்வஸ்தே விஸ்வஸ்தே நாபி விஸ்வசேத் விஸ்வாசாத் பயமுத்பன்னம் மூலான்யபி நிக்ருந்ததி. விளக்கம். நம்பகத்தன்மை இல்லாதவனை ஒருபோதும் நம்பாதே. அதே சமயம் நண்பனைப் போல தோன்றுபவனையும் அளவு கடந்து நம்பாதே. அதிகப்படியான நம்பிக்கையினால் வரும் பயம் ஒருவனது வேரையே அழித்துவிடும். ஆபத்து காலத்தில் பகைவனை அரவணைத்தாலும் உள்ளுப்புள் எச்சரிக்கையாக இருப்பவனே பிழைப்பான். மனுஸ்மிருதி. சந்திம் கிருத்வாபி சத்ரூணாம் ந விஸ்வசேத் விசக்ஷணः ஆத்மனः ரக்ஷணம் குறியான் நச்ச தூரம் விசர்ஜயேத். விளக்கம். அறிவுள்ள ஒருவன் விசக்ஷணக பகைவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகும் அவனை முழுமையாக நம்பக்கூடாது. தன்னை தற்காத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் அந்த பகைவனை வெகுதூரம் தள்ளிவிடவும் கூடாது. நச்ச தூரம் விசர்ஜயேத். அவனை அருகிலேயே வைத்து கண்காணிப்பதே பாதுகாப்பு. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 876 உள்ள தேரான் பகாஆன் என்ற கருப்பு சனாதன தர்மத்தின் சாணக்கிய நீதி மற்றும் துவைதீபபாவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது.
துவைதீபபாவம், டூவல் பாலிசி. சனாதன ராஜநீதியின்படி ஒரு அரசன் ஒரே நேரத்தில் இரு வேறு நிலைகளை எடுக்க வேண்டும். வெளியே நண்பனைப் போல பழகுவது, உள்ளுக்குள் எச்சரிக்கையாக இருப்பது. இதையே வள்ளுவர் நம்பவும் கூடாது, பிரியவும் கூடாது என்கிறார். அழிவின் கண், டியூரிங் டிஸ்ட்ரெஸ். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பகைவன் உதவி செய்ய வருவான். அதை ஏற்கலாம், பகாஆன். ஆனால் அவன் பழைய பகைவன் என்பதால் அவனை முழுமையாக நம்பி நம் கோட்டையின் ரகசியங்களை சொல்லக்கூடாது. தேரான். சாவதானத, அலர்ட்னஸ். பகைவன் திருந்திவிட்டான் என்று சொன்னாலும் விஷக்கும்பித்தின் மேல் பால் ஊற்றப்பட்டது போல அவன் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்பது சாஸ்திர எச்சரிக்கை. குறள் 877. நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. விளக்கம்: தன் துன்பத்தை புரிந்து கொண்டு ஆறுதல் கூறாதவரிடம் நொந்தது அறியார்க்கு ஒருவன் தன் குறையை சொல்லி வருந்தக்கூடாது. அதேபோல் பகைவரிடத்தில் பகைவர் அகத்து ஒருபோதும் தன் மென்மையான அல்லது பலவீனமான குணத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மகாபாரதம், சாந்தி பர்வம், ஆபதி தர்மம். மனத்துயரம் மற்றும் பகைவர் முன்னால் கம்பீரம் குறித்து பீஷ்மர் கூறுவது. மூல ஸ்லோகம் தமிழில். ந கஸ்யசித் வியசனம் ப்ரூயாத் அமித்ரஸ்ய விசேஷதः தைன்யம் ந தர்ஷயேத் வித்வான் ஷத்ரூணாம் அக்ரதः சதா. விளக்கம்: தனக்கு ஏற்பட்ட துயரத்தை யாரிடமும் சொல்லாதே, முக்கியமாக பகைவரிடம் ஒருபோதும் சொல்லாதே. அறிவுள்ள ஒருவன் பகைவர்களுக்கு முன்னால் தன் வறுமையையோ அல்லது பலவீனத்தையோ தைன்யம் காட்டிக்கொள்ளாமல் எப்போதும் கம்பீரமாகவே இருக்க வேண்டும். மனுஸ்மிருதி. ந பிரகாஷயேத் ஆத்மனः ரந்த்ரம் சத்ருபிஹி அபிகர்ஷிதः மிருதுஹு பவேத் ந சத்ரூணாம் ரக்ஷேத் ஆத்மானம் ஆத்மனா. விளக்கம்: பகைவர்களால் துன்புறுத்தப்பட்டாலும் அரசன் தன் பலவீனத்தையோ அல்லது குறையையோ வெளிப்படுத்தக்கூடாது. பகைவரிடம் மென்மையாக இருப்பது ஒருவனை அழிவுக்கே இட்டுச் செல்லும். தன்னைத்தான் தற்காத்துக் கொள்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 877 உள்ள நொந்தது அறியார் மற்றும் மென்மை மேவர்க்க என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் குப்தி, ரகசியம் காத்தல் மற்றும் க்ஷத்ர வீரியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. குப்தி, மெயின்டெய்னிங் சீக்ரசி. சனாதன நீதியில் ஒருவனின் துக்கம் அவனது பலவீனம். அந்த பலவீனத்தை உணரத் தகுதியற்றவர்களிடம் சொல்வது ஏளனத்திற்கு வழிவகுக்கும். பகைவனிடம் மென்மையை காட்டினால் அவனதை பயம் என்று தவறாக புரிந்து கொண்டு மேலும் அழுத்தம் கொடுப்பான். தைன்யபாவ நிஷேதம், ப்ராஹிபிஷன் ஆஃப் செல்ஃப் பிட்டி. சாஸ்திரங்கள் தைன்யம் என்பதை ஒரு வீரனுக்குரிய பண்பாக சொல்லவில்லை. கிளைவ்யம் மாஸ்ம கமக பார்த்த அர்ஜுனா, பேடித்தனத்தை அடையாதே என்று கிருஷ்ணர் கீதையில் சொல்வது இதையே. பகைவர் அகத்து மென்மை. ஒருவன் உள்ளுக்குள் வருந்தினாலும் பகைவன் முன்னால் வஜ்ரம் போல உறுதியாக இருக்க வேண்டும். மென்மை என்பது தர்மவான்களிடமும் பெரியோர்களிடமும் காட்ட வேண்டிய குணம், பகைவனிடம் அல்ல. குறள் 878. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. விளக்கம்: செய்ய வேண்டிய முறைகளை வகை அறிந்து தன் வலிமையை வளர்த்துக்கொண்டு தற்செய்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் செயல்களை செய்தால் தற்காப்ப பகைவரிடம் உள்ள ஆணவம் அல்லது கர்வம், செருக்கு தானாகவே அழிந்து போகும். மகாபாரதம், உத்யோக பர்வம், விதுரநீதி. சுய முன்னேற்றம் மற்றும் பகைவனை ஒடுக்குதல் குறித்து விதுரர் கூறுவது. மூல ஸ்லோகம் தமிழில். ஆத்மவத் சர்வதோ ரக்ஷேத் வித்யா சௌரிய பலேன ச தஸ்ய திருஷ்ட்வா பிரபாவம் தூ ஷத்ரூணாம் ஷாம்யதி மதம். விளக்கம்: ஒருவன் கல்வி, வீரம் மற்றும் உடல் வலிமையால் தன்னை எல்லா பக்கங்களிலிருந்தும் தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மவத் சர்வதோ ரக்ஷேத். அவனது ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் கண்டாலே பகைவர்களின் கர்வமும் மதம் மற்றும் திமிரும் தானாகவே அடங்கிவிடும். மனுஸ்மிருதி. யத்னதः ஆத்மனः ரக்ஷேத்
வியூகைஹி துர்கைஹி பலேனச்ச ஏவம் சன்னத்தமாத்ராய ஷத்ருஹு தர்ப்பம் ந விக்ருந்ததி. விளக்கம்: வியூகங்கள், கோட்டைகள் மற்றும் படைகளால் ஒரு அரசன் தன்னை முயற்சி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் விழிப்புடனும் வலிமையுடனும் இருக்கும் ஒருவனைக் கண்டால் பகைவன் போர் தொடுக்கும் கர்வத்தை இழந்து பின்வாங்குவான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 878 உள்ள தற்செய்து மற்றும் பகைவர்கண் பட்ட செருக்கு மாயும் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஆத்மபலம் மற்றும் பிரபாவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஆத்ம ரக்ஷணம், செல்ஃப் ப்ரொடெக்ஷன். சனாதன தர்மம் ஆத்மானம் சர்வதோ ரக்ஷேத், தன்னை முதலில் காத்துக்கொள்க என்கிறது. ஒருவன் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதே பகைவனுக்குத் தரும் மிகப்பெரிய தண்டனை. நாம் பலவீனமாக இருக்கும் போதுதான் பகைவனின் செருக்கு வளரும். வகை அறிதல், நோயிங் த மெத்தடாலஜி. சாஸ்திரங்கள் உபாயங்களை சரியாக பயன்படுத்தச் சொல்கின்றன. சரியான திட்டமிடல் இருந்தால் எதிரியின் மன வலிமை பாதி குறைந்துவிடும். செருக்கு மாயும், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈகோ. செருக்கு அல்லது அகங்காரம் என்பது தமோகுணத்தின் வெளிப்பாடு. ஒருவன் தர்ம வழியில் தன் வலிமையை, சத்வகுணம், உயர்த்தும்போது அந்த அதர்மவாதியின் செருக்கு அந்த ஒளியில் மறைந்துவிடும். குறள் 879. இளைதாக முள்மரம் கொல்க, களையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து. விளக்கம்: முள்மரத்தை அது சிறிய செடியாக இருக்கும்போதே வெட்டி அழித்துவிட வேண்டும். அது வளர்ந்து மரமாகிவிட்டால் காழ்த்த இடத்து அதை வெட்ட முயற்சிப்பவர்களின் கையை அது காயப்படுத்தும், கொல்லும். அதேபோல பகையையும் ஆரம்பத்திலேயே ஒழிக்க வேண்டும். மகாபாரதம். ஷத்ருஹு அல்பஹ அபி ந அவக்ஞேயஹ சௌக்ஷ்மியே அக்னிஹி இவ திஷ்டதி ச வர்த்தமானஹ தஹதி வனமேவ யதாஷிகா. விளக்கம்: எதிரி சிறியவன் என்று ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு சிறிய நெருப்புப் பொறி போல அவன் மறைந்திருப்பான். அது வளரத் தொடங்கினால் ஒரு பெரிய காட்டையே எரிக்கும் காட்டுத் தீயாக, அக்னி ஆகிவிடும். எனவே தொடக்கத்திலேயே அதை அணைப்பது அறிவுடைமை. மனுஸ்மிருதி. யதா அல்பமபி வை ரோகம் ந உபேக்ஷேத் புத்திமான் நரஹ ததா ஷத்ரும் ச லோபம் ச வர்த்தமானம் சமுத்ஸ்ருஜேத். விளக்கம்: அறிவுள்ள ஒருவன் ஒரு சிறிய நோயை கூட அலட்சியம் செய்ய மாட்டான். அதுபோலவே வளர்ந்து வரும் பகையையும் பேராசையையும் அது சிறியதாக இருக்கும்போதே வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். வளர்ந்த பின் அவற்றை அழிப்பது மிக கடினம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 879 உள்ள இளைதாக மற்றும் கைக்கொள்ளும் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ரோக ருண அக்னி சத்ரு தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகின்றன. சதுர்வித அவஸ்தை, 4 டேஞ்சர்ஸ். சனாதன நீதி சாஸ்திரங்கள் நோய், கடன், நெருப்பு மற்றும் பகை ஆகிய 4ஐயும் எஞ்சியிருக்கக்கூடாது, சேஷம் ந ரக்ஷேத் என்கின்றன. இவை சிறியதாக இருக்கும்போதே அழித்தால் சுலபம், இல்லையெனில் அவையே நம்மை அழித்துவிடும். முள்மரம், தான்ட்ரீ. முள் என்பது அதர்மத்தின் அடையாளம். அதர்மம் சிறியதாக இருக்கும்போது அதை திருத்துவது எளிது. அது மரம் போல வேரூன்றிவிட்டால் அதை அழிக்க முயலும்போது தர்மவான்களுக்கே பாதிப்பு ஏற்படும். காலஞானம், சென்ஸ் ஆஃப் டைம். சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதே ஒரு அரசனுக்கு அழகு. காலத்தில் செய்த உதவி என்பது போல காலத்தில் செய்த அழிப்பு புத்திசாலித்தனம். குறள் 880. உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். விளக்கம்: தன்னை பகைப்பவருடைய தலைமை பண்பை அல்லது கர்வத்தை ஆரம்பத்திலேயே சிதைக்க முடியாதவர்கள் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் உயிருடனிருப்பதாக கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் பகைவரால் மிக விரைவில் அழிக்கப்படுவது உறுதி. மன்ற. மகாபாரதம். சாந்தி பர்வம். ராஜதர்மம். எதிரியின் வலிமையை முறியடிக்காதவனின் நிலை குறித்து பீஷ்மர் கூறுவது. மூல ஸ்லோகம் தமிழில். ஷத்ரோஹு பிரதாபம் யோஹந்து ந ஷக்னோதி நராதிபஹ ஜீவன்னபி மிருதஹ சோஹி நிஷ்வாசோ அஸ்ய நிரர்த்தகஹ. விளக்கம்: எந்த ஒரு அரசன் தன் பகைவனின் வலிமையை, பிரதாபம், அழிக்கும் ஆற்றல் அற்றவனாக இருக்கிறானோ அவன் உயிருடனிருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுவான். அவனது மூச்சுக்காற்று, நிஷ்வாசக, எந்த பயனும் இல்லாத வெறும் காற்றே ஆகும். வீரமில்லாத வாழ்வு வாழ்வாகாது.
மனுஸ்மிருதி. யஹ ஷத்ரும் ந நிராகுர்யாத் விக்ரமேன ஜயேன்னச்ச ச ஷத்ருனா ஹதஹ சீக்கிரம் வினஷ்யதி சபாந்தவஹ. விளக்கம். தன் வீரத்தால் பகைவனை வெல்லாதவனும் அவனது கர்வத்தை அடக்காதவனும் மிக விரைவில் அந்த பகைவனாலேயே கொல்லப்படுவான். அவன் தன் சுற்றத்தோடும் புகழோடும் சேர்த்து அழிந்து போவான். அரசன் என்பவன் எப்போதும் எதிரியின் மேல் மேலாதிக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 880 உள்ள செம்மல் சிதைத்தல் மற்றும் உயிர்ப்ப உளரல்லர் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் க்ஷத்ர தர்மம் மற்றும் ஜீவன் முகம், அதாவது உயிருள்ள பிணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. க்ஷத்ர வீரியம், அதாவது வீரனுடைய வீரியம். சனாதன தர்மத்தில் ஒரு அரசன் அல்லது வீரனுக்கு தேஜஸ் மிக முக்கியம். பகைவன் தலை தூக்கி ஆடும்போது அதை வேடிக்கை பார்ப்பவன் தன் தேஜஸை இழக்கிறான். தேஜஸ் இழந்தவன் சாஸ்திரப்படி மிருத்தகமானவன், அதாவது பிணமானவன். செம்மல் சிதைத்தல். இங்கே செம்மல் என்பது பகைவனின் பலத்தையும் கர்வத்தையும் குறிக்கிறது. களை எடுக்கப்படாத வயலில் பயிர் விளையாது என்பது போல பகைவனின் அகங்காரம் அடக்கப்படாத நாட்டில் தர்மம் நிலைக்காது. மன்ற. இது ஒரு உறுதிப்பாடு. தற்காப்பு இல்லாதவன், எதிரியை ஒடுக்கத் தெரியாதவன் ஒரு நாள் பலியாகப் போவது உறுதி என்பது கர்ம விதியின் ஒரு பகுதி.